மகக்கல்லூரி தமிழ் நாடக மன்றத்தின் அன்மாஸ் நேர்காணலில் இன்று நாடகத்தின் வரலாறு மற்றும் ஏனைய பல விடயங்கள் பற்றி நம்முடன் கலந்துரையாட பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். முதலாவதா இப்ப நாடகம்ங்கிற ஒரு கலை, இயல் இசை நாடகம் என்று சொல்ற அந்த கலை எப்படி வளர்ந்தது, இப்ப எந்த நிலைமையில இருக்கு, முக்கியமா இலங்கையில எந்த நிலைமையில இருக்கு, இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்கும். அதுக்கு நிறைய கேள்விகள் ஆன்சர் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேள்விகளை நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நேரத்தில் அந்த கேள்விகளுக்கு முடிஞ்ச அளவு ஆக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். அதை கொடுக்கக்கூடிய தகுதி, அந்த அறிவு உங்களுக்கு இருக்குது. ஸோ முதலாவதாக எனக்கு தோன்றுற கேள்வி என்னென்னா, இப்போ சினிமாங்கிற ஒரு விஷயம் நாடகத்திலிருந்து, முக்கியமாக தமிழ் சினிமா எல்லாம் நாடகத்திலிருந்து வளர்ந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாடகம் எதிலிருந்து வந்திருக்கும்? முதலாவது கேட்ட கேள்வி சினிமா நாடகத்தில் இருந்து வந்தது கன்செப்டை அது தவறான கன்செப்ட். சினிமாவுக்கு நாடகத்துக்கு பாரிய வேறுபாடு. சினிமாங்கிற வடிவம் எங்களுக்கு மேற்கில் இருந்து வந்த வடிவம். அது கேமராவை அடிப்படையாக கொண்டது. நாடகம் என்பது மேடை அடிப்படையாக, மேடை நாடகம் வேறு, சினிமா வேறு. ஆகவே சினிமா நாடகத்திலிருந்து வந்தது அல்ல முதலாவது. இரண்டாவது, ஆரம்பகால தமிழ் சினிமாவில் நடிக்க வந்த பலர் நாடக மேடையிலிருந்து வந்தவர். ஆனபடியால்தான் மேடையிலிருந்து சினிமா வந்தது என்ற ஒரு கருத்து நிலவப்படலாயிற்று. அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் நீங்க கேட்டீங்கள், சினிமா நாடகத்திலிருந்து வந்தால் நாடக மேலிருந்து வந்த என்ற கேள்வியை கேட்டீங்க. அது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. என்று சொன்னால், நாடகம் பற்றி ஆராய்ந்த பலர் பின்னோக்கி சென்று அதனுடைய மூல வேர்களை காண தொடங்கினார். வெளிநாட்டு ஆராய்வாளர்களும் தமிழ்நாட்டு ஆராய்வாளர்கள், முக்கியமாக வெளிநாட்டு ஆராய்வாளர்கள் தான் இதில் அதிகமாக வெளிப்பட்டார்கள். முக்கியமாக ஆந்திரபிரதேஷ், அதாவது மாண்டவியலாளர்கள், இவர்கள் தான் தேடி சென்ற போது நாடகத்தின் மூல வேர்களை சடங்குகளிலே கண்டார். சடங்கு என்றால் என்ன? கோயிலில் நடைபெறும் சடங்குகள். இந்த சடங்குகள் 2 விதமாக நடைபெறும். ஆகமம் சார், இந்த பிராமணர்கள் பூஜை பண்ணுகின்ற கோயில்களிலே ஒரு சடங்கு இருக்கும். பிராமணர் அல்லாத பூஜை பண்ணுகின்ற சடங்கு அதுகள் வேறுதான் இருக்கு. குரு கொண்டு ஆடியெல்லாம் செய்வாங்க. இதை விட திருமண சடங்கு, மரணப்படி சடங்கு, கலப்பி சடங்கு. இந்த சடங்குகளிலே காணப்படுகின்ற ஆடல் நிகழ்த்தினை முறைதான் நாடகத்துக்கு அத்திவாரம் என்று நிறுவி இருக்கிறார். ஆனால் நாடகம் எதிலிருந்து வந்தது கேட்டால் நான் சொல்லுவேன், சடங்கிலிருந்து வந்தது என்கின்ற கோட்பாடு தான் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு சடங்குகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் ஒவ்வொரு விதமான நாடகங்கள். அந்த அருமையாக நீ அதை பார்க்க முடியும். புத்திசாலித்தனமே தெரிகிறது. ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் பல்வேறு சடங்குகள் இருக்கும். ஆகவே பல்வேறு நாடகங்கள் இருக்கும். அதே போல தமிழினத்தை எடுத்துக்கொண்டாலும் தமிழினத்துக்கும் பல சடங்குகள் இருக்கின்றன. ஆகவே தமிழினத்துக்கும் பல நாடகங்கள் இருக்கின்றன. நாடகம் உங்களிலே பல. அப்ப நாடகங்கள்ங்கிறது ஒரு மொழியோட பிரதிநிதித்துவமா? நிச்சயமாக நாடகங்கள் பண்பாட்டின் சின்னம். பண்பாட்டின், மொழியும் கலாச்சாரத்தின், இந்த வாழ்வின் வெளிப்பாடு தான் நாடகம். ஒரு நாடகத்தை படித்தால் ஒரு சமூகத்தை படித்து. அப்பொழுது இப்ப மேலைத்தேய நாடகங்கள், இப்ப மேலைத்தேயத்திலிருந்து தமிழுக்கு நாடகம் வந்ததுன்னு சொன்னீங்க. அப்ப தமிழோட அந்த பண்பாட்டிட தாக்கம் ஏற்படாதா? மேலைத்தேயத்திலிருந்து சினிமா தான் வந்ததுடைய நாடகம் வருகிறது. மேலைத்தேயத்தை எங்களுக்கு வந்த சினிமா. ஆனா நாடகம் எங்களுக்கு என்று தமிழர்கள் என்ற இனம் தோன்றியதோ அன்றிலிருந்து உருவாகி இன்று வரை காலந்தோறும் மாறி மாறி வந்து மேற்கத்திய பண்பாட்டோடு இணங்கி வேறு வடிவங்கள் பெற்று புது புது நாடக வடிவங்கள் தான் தோன்றுகிறது. அப்பொழுது அந்த புது நாடக வடிவம் தோன்றது ஆரோக்கியமான உண்டா இல்லைண்டா? நிச்சயமா ஆரோக்கியம். பண்பாடு கலக்காமல் பண்பாடு வளர்ச்சி இல்லை. என்ன அப்படித்தானே? உங்களை பாருங்கள், நீங்கள் ஒரு கலப்பு பண்பாட்டின் உருவமாக காணப்படுகிறீர்கள். டிஷர்ட், கண்ணாடி, என்ன பேசுகிறீர்கள்? தமிழ் 2 விளைஞ்சு இருக்கிறது. அதான் சொல்றது மிக்சிங், பண்பாட்டுடைய கலப்பு. எந்த பண்பாடும் கலப்பு இல்லாமல் இல்லை. அதுதான் விஞ்ஞானிகள் மாணவியாளர் கண்டுபிடிக்க.
அப்படி இருக்கிறதுல இப்ப ஒரு நாடகம் என்று சொல்லும்போது அதுல நிறைய வகைகள் இருக்கு. இப்ப கூத்துகள் அந்த மாதிரி விடயங்கள்லாம் நாடகத்துக்குள்ள வருமா, இல்லாட்டி பிரத்யேகமான ஒரு தனி கலையா பார்க்கலாம்? கூத்து நாடகம் என்ற 2 சொற்கள் தமிழிலே இருக்கு. கூத்து என்பது ஆடுதல் என்றும், நாடகம் என்பது ஆடுதலோடு நடித்தல் என்றும். நாடகம் என்ற சொல் எங்களுக்கு எப்போது வர பார்க்கிறதுன்னு சொன்னால், கதை தழுவிய ஆட்டம், கதை தழுவிய ஆட்டம் கூத்து. அது ஐரோப்பியனுடைய வரைய காரணமாக வசனங்கள் எல்லாம் பேசி நாங்கள் நடிக்க ஆரம்பித்த போது அதை நாங்கள் நாடகம் சொல்ல ஆரம்பிக்கின்றோம். கூத்துலையும் கதை வசனங்கள் இப்ப கத்துறது எல்லாம் பாடல், பாடல், கூத்தில் உரையாடல் பாடல், நாடகத்தில் உரையாடல் வசனம். நாடகத்துல இசையை மாத்திரமே மையப்படுத்தின நாடகங்களும் இருக்குது. இப்ப வசனங்களே இல்லாத இப்ப நாடகங்களும் இருக்குது. கூத்து இடையிடையே வசனங்கள் வரும், ஆனால் அதிகமாக பாடல். இசை நாடகம் முழுக்க முழுக்க பாடல். 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வசனம் பேசி நடிக்கின்ற நாடகம் தமிழிலே வருகிறது. இப்பொழுது நாடகத்தை தமிழ் சமூகம் ஏற்கிறதுன்னு ஒப்புக்கொள்றீங்களா? இப்ப நிச்சயமா இல்ல, இப்ப அது ஒரு தொழிலா வச்சுக்கொண்டு இதுக்கு ஒரு நாடகம், ஒரு கன்னட சங்கீதத்தை நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல நானே இருக்கிறேன். நானா நீங்க சமூகம் ஏற்கிறதானே? கோயில டான்ஸ் ஆடுறாங்க, சமூகம் ஏற்றுக்கொள்ளுதானே? அது மாதிரி நாடகத்தை ஏற்கின்ற சூழலும் கணிந்து கொண்டிருக்கிறது, இப்ப வளர்ந்து கொண்டு. காரணம், அட்வான்ஸ் லெவலுக்கு 6000 பேர் எடுக்கிறாங்க, கோயிலுக்கு இன்னும் 6000 பேர் எடுக்கிறாங்க, 12,000 பேர் எடுக்கிறாங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து 13ஆம் வகுப்பு வரைக்கும் நாடக கல்வி இருக்கிறது, நாடக ஆசிரியர்கள் இருக்கிறார். பல்கலைக்கழகங்களிலே 4 வருஷ கோர்ஸாக படிப்பிக்கப்படுகின்றது. அப்படியானால் நாடகத்தை மொழித்துத்தானே ஆக வேண்டும். இப்போ நாடகத்துல இப்ப நாடகம் படிச்சு நாடகத்திலேயே உழைக்கிற தொழில்கள், இப்ப சினிமாக்கு நிறைய பேர் இப்ப கூத்துப்பட்டறையில இருந்து போறாங்க, நாடக கலைஞர்கள் போறாங்கன்னு சொன்னீங்க. நாடகத்தை வச்சுக்கொண்டு நிறைய சம்பாதிக்கிற ஒரு அது இன்னும் வரவில்லை, தமிழ்நாட்டிலும் வரவில்லை, எங்கும் வரவில்லை. உதாரணமாக ஜப்பானிலே கபிக்கே ஒரு நாடக வடிவம் இருக்கு. அதை நடிக்கிற நடிகர் ஒரு தடவை போனாண்டா 2-3 லட்சம் ரூபாய், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 2 லட்சம் ரூபாய். அவ்வளவு பார்க்கவா ஆக்கணும் ஒரு தொகை. அந்த நாடகம் ப்ரொஃபஷனல் தொழிலாய் சினிமா வர்த்தகம். இங்க என்ன மாதிரி நாடகம் மூலாக்களும் போய் எங்களுக்கான ஒரு நல்ல தியேட்டர் இல்லை. இன்னும் இலங்கையில தமிழர் மத்தியில ஒரு ஆமான லைட்டிங்கோட கூடிய பெரிய தியேட்டர் இறங்கி இருக்கிறதா? நேற்று நாளில் பார்க்கின்ற போது பிரமிச்சு போடுறாங்க. என்னுடைய நாடகம் ஒன்று போடுறாங்க நோர்வேல, இமயத்திற்கு சொல்லி. நான் சொல்றோம், நோர்வே ஃபர்ஸ்ட் ஒப்பேரா தியேட்டர், எத்தனை விதமான லைட் வசதிகள் அங்கே கணனியிலே லைட். அப்போ எப்படி எஃபெக்டிவா வரும்? இங்க அது இல்லை, என்ன அந்த அளவுக்கு வளரல. ஆனால் அதற்காக நாடகம் இல்லை என்று ஊரூரா போய் பாருங்க, கூத்துக்கள் ஆடுவார். இப்போ மக்கள் தயாரா இருக்காங்க, ஆனா யாரும் முதலிடுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. முதலிட்டு இதை வளர்த்தெடுக்கிறதுக்கான நிறுவனங்கள் வரவில்லை. லைக்கா இலங்கையில முதலீடு செய்வதற்கு என்ன வேணும்? லாபம் வேணும். லாபம் கண்டாங்களா முதலீடு செய்வாங்க. இப்ப மக்கள் தயாரா இருக்காங்களா, இல்லாட்டி மக்கள் தயாரா இல்லாதனால தான் முதலீடுகள் வரும்? அது எனக்கு தெரியாது. மக்கள் இப்ப எதுக்கு தயாரா இருக்கிறார்கள்? மக்கள் இப்போது கம்ப்யூட்டருக்கும் சினிமாவுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா என்ற ஒரு தொழில்நுட்ப சாதனம் எங்களை எங்கே எடுத்துக் கொடுக்கிறது, சிந்திக்க விடுகிறது, யோசிக்க விடுகிறது, பிழையான கருத்துக்களை தருகின்றது. நாடகம் ஒன்றுதான் யோசிக்க வைத்து சரியான கருத்துக்களை தரும். நாடகத்தை வளர்த்தெடுத்தால் தான் ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கிறார். நாடகத்துல கருத்துக்கள் சொல்லி அது மட்டும் இல்லை, நாடகம் சினிமாவை விட நேரடியாக சொல்லி கொண்டிருக்கிறது. சினிமாவே எடுத்துக்கொள்ளுங்க, சினிமாவில படம் பார்க்கிறோம், அந்த படத்தை எடுத்தவர் யார்? ஒரு கேமராமேன். அந்த கேமராமேன் கூட தானே பார்க்கணும். நாடகம் பார்க்க கூட ஒரு கேமராமேனும் இல்லை, நேரடியா பார்க்குறீங்க. வெரி பவர்ஃபுல் நாடகம், நேரடியாக இந்த நடிகர்களை பார்க்குறீங்க. இதுதான் அந்த நுட்பம். சினிமாவுக்கு நாடகத்துக்கு வித்தியாசம். சினிமா நாடகம் அல்ல, நாடகம் நேரடியாக உயிரோடு உணர்ச்சியோடு மக்களை எதிர்கொள்ளுகின்ற ஒரு கதை. நடிச்சு கொண்டிருக்க பொழுது அவன் கதை இருப்பான்.
அதெல்லாம் உற்சாகம் வேறு. இவன் நடிக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு உற்சாகம் வேறு. ஆனா என்ன துயரம் என்று சொன்னார், பிகாஸ் நல்ல நாடகங்களை எங்கள் தமிழ் சமூகம் பார்க்க வேண்டும். சிங்கள மக்கள் எடுத்து பாருங்க, அவங்களோட நாடகங்கள் எவ்வளவு தரமாக இருக்கின்றன. எங்கள் மத்தியிலே அந்த தரம் இன்னும் நவீன நாடகத்துக்கு வரவில்லை கொடுத்திருக்கிறது. ஆனால் வந்திருக்கின்றது. அதுக்காக எங்களுக்கு வராது பல காரணங்கள் இருக்கிறார். எங்களோட போர்ச்சுகல் எங்களுக்கான வசதி கிடைக்காம இருக்கிறது. எங்களிலிருந்து எத்தனை பேர் வெளிநாடுகளுக்கு போய் மாடர்ன் தியேட்டர் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கிறார். எங்கள் அரசு நமது அரசு பலரை அனுப்புகிறது. சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து அனுப்புகிறோம். நாம் குறை செய்யல, அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி படித்து முறையாக வந்தவர்கள் தான் தர்மபுரி பண்டார நாயக்கா, அபராதம் போன்றவர்கள் பெரும் நாடகக்காரர்களாக்கி உலக போர் பெற்றிருக்கிறார். எங்கள் மத்தியில் சந்தர்ப்பம் இல்லை, கவனிக்கவில்லை. எங்களுக்கு என்று சங்கமும் இல்லை. அதுக்கு அங்க முக்கியமாக எங்களுடைய பெரிய பணக்கார நிறுவனங்களும் பார்க்கிறது. கோயிலுக்கு கோபுரம் கட்ட கொடுக்குற காசுக்கு ஒரு நாடகம் கூட கொடுப்பாங்க. தமிழுடைய மனோடியில் இதை பற்றி கூட நாங்கள் நாடகம் போடுறோம். அதுக்கும் காசு, அதுக்கும் காசு. ஆனா இப்போது சின்ன சின்ன நாடக குழுக்கள் இயங்கணும். இலங்கையிலே இதுவரைக்கும் தமிழ் மத்தியிலே 24 நாடக குழுக்கள், 24 இன்னும் சின்ன சின்ன குழுக்கள் இயங்குகின்றன. இவர்கள் அப்படி இயங்குகின்றன. அன்றாடம் தாங்கள் உழைக்கின்ற அந்த காசை கொண்டு தாங்கள் செலவெடுத்து போட்டு மகிழ்ச்சி அடைந்து நடத்தி கொண்டு அந்த சின்ன குழுக்களால் தான் இன்றும் இலங்கை நாடகம் வாழ்ந்து. அப்போ இப்போ இந்த நாடகத்தை பற்றி பேசும்போது இப்போ ஒரு பெர்னார்ட் ஷா, ஒரு ஷேக்ஸ்பியர்னு மேலை நாட்டு நாடகக்காரர்கள் இன்னும் புகழ் பெறாங்கன்னா, இப்போ தமிழில் புலவர்களும் பாடல் சொன்னவங்க இருக்காங்க. தமிழ் நாடகத்துல முன்னோடின்னு யாரு சொல்லணும்? நல்ல கேள்வி. கம்பன் இருக்காதானே, கம்பராமாயணம். கம்பன் நாங்க நாடகக்காரன் சொல்லுவோமா புலவர்கள் சொல்லுவோமா? புலவர். ஆனால் கம்பராமாயணத்தை எடுத்து படித்தால் அது கம்ப நாடகம். அதில் வருகின்ற உரையாடல்கள், அதில் வருகின்ற சந்தர்ப்பங்கள், உணர்ச்சி பெருக்கள் எல்லாம் ஒரு நாடகமாக காட்சியளிக்கிறது. கம்பன் மாத்திரம் சோழ காலத்தில் நாடகத்தை அரசைகள் மேலெடுத்து கம்பனை ஒரு நாடகம் எழுத சொல்லியிருந்தால், எங்களிடம் ஒரு பெர்னார்ட், காளிதாசன், ஒரு பெரிய சோஃபோக்ளிஸ் என்று பெரிய பெரிய நாடகக்காரர் தோன்றியிருப்பார்கள். அரசர்களும் அவர்களை வளர்க்கவில்லை, மக்கள் தான் இங்கே வாங்கணும்னு சொல்லி பார்த்து வந்தார். இப்போ நாடகம் தனியா நடிக்கிறதுண்டு ஒரு ஒரு பிம்பம் இருக்கு. நாடகத்துல உங்களுக்கு எத்தனை வகைகள் அதை இயங்குற? நாடகம் பல்வேறு வகை. நாடக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் தமிழர் மத்தியில் பல்வேறு வகையான நாடகங்கள், உலகத்திலே பல்வேறு வகையான நாடகங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கிழக்கு நாடகம் வெளிப்பட்டது, கிறிஸ்துவுக்கு முன் தோன்றிய நாடகங்கள். அதனுடைய வடிவம் வேறு. 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு மத்திய கால நாடகங்கள் ஒன்று ஷேக்ஸ்பியர் முக்கியமாக, அவருடைய நாடக வடிவம் வேறு. 18ஆம் நூற்றாண்டிலே பிரஷ்டன் வாழ்கிறார், அவருடைய நாடக வடிவம் வேறு. இன்று புது புது நாடக வடிவங்கள் தான் வந்துவிட்டன. இன்று நாடகம் வேண்டாம், அது ஆட்டிகையா செய்ய வேணும், பெர்ஃபார்மிங், அதாவது ஆட்டிகை தான் முக்கியம் என்கின்ற கோட்பாடுகள் துவங்கிவிட்டன. உலகமெல்லாம் நாடகத்தை பற்றி பல்வேறு கோட்பாடுகள் பரவி பல்வேறு விதமாக வளர நாங்கள் தான் கிணற்று தமிழர்களாக உள்ளிருந்து கொண்டு உலகத்தை பார்க்க. இப்ப சாமானிய மக்கள் நிறைய பேர் இப்போ ஒரு காலத்துல வரலாறுங்கிறது அதிகார வர்க்கத்தால எழுதப்பட்ட ஒன்றா இருக்கு, அதனால அதுல நாடகம் கவனிக்கப்படாத ஒன்றா இருக்கலாம். இப்ப வரலாறு எல்லாராலையும் எழுத முடியும். ஸோ இப்ப நாடகம் இப்ப இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இந்த காலத்துல நாடகம் இருந்திருக்கும் தானே. சரி, நிறைய விஷயம் அடைந்த நாடாக தெரியும். இப்போது வரலாறே மக்கள் வரலாறு. இப்போ ஹிஸ்டாரியோகிராஃபி, அதாவது சரித்திரத்தை எழுதுதல். இப்போ சரித்திரம் படிக்கிறது, ஹிஸ்டரியை படிக்கிறது. ஹிஸ்டாரியோகிராஃபி சரித்திர இயலை படிக்கிறது. யார் சரித்திரம் எழுதுனா? இப்போ கேள்வி வந்துட்டு ஹிஸ்டரியா ஹிஸ்டோரியா? ஹிஸ்டோரியன்னா என்ன? அவனுடைய கதை. ஹிஸ்டோரியன்னா அவனுடைய கதை. ஹிஸ்டரியில பெண்களை காணலையே, ஹிஸ்டரியில கஷ்டப்பட்ட மக்களை காணலையே, ஹிஸ்டரியில துயரப்பட்ட மக்களை காணலையே, சோழ சாம்ராஜ்யத்துக்கு புரட்சி பண்ண மக்களுடைய குரலே இல்லையே. இப்ப ஹிஸ்டரி எதை எழுதுன்னு சொன்னால் மாற்றுக்குரலுக்கு தேடு. இப்பத்தைய ஹிஸ்டரி அந்த ஹிஸ்டரி பீப்புள் ஹிஸ்டரி. அப்படி வரக்குள்ள நாடகம் ஒரு பெரிய
கோர்ஸாக. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கிற நாடகத்தை இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல நாடகம் போட சொன்னாலோ எதை செய்ய சொன்னாலோ சினிமாவை பார்த்து நாடகத்துல இயங்குறாக்கள். இப்ப ஒரு காலத்துல சினிமால நாடகத்தோட தாக்கம் இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப நாடகத்துல சினிமாவோட தாக்கம் வந்து கொண்டிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாடகத்துல மாத்திரமா சினிமாவின் தாக்கம் வாழ்க்கையிலேயே வந்துட்டு சினிமாவில் பாரு தாய்மார் தான் உடுத்தி கொண்டு வரும். சினிமா பாட்டு பாடியே ஆடுற அளவுக்கு வந்துட்டு கல்யாணம். அப்போ சினிமாவை வாழ்க்கையை தாக்கி போடும், நாடகத்தை காவிடுமா? ஆனால் நாடகம் கடுமையான போராட்டத்தை சினிமாவுக்கு எதிராக நடத்தி கொண்டு சினிமாவை நாடகக்காரங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. காரணம் சினிமா நடிப்பாங்க சில பேர், ஆனால் சினிமாவை நாடகம் தெளிவு. அப்படி தெளிவுள்ள சில பேர் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான நாசர், நம்முடைய நண்பர். அவர் சொல்லுவார், சினிமா வேறு நாடகம் வேறு. அவர் சினிமா நடித்துக் கொண்டிருக்கார்கள் நாடகத்தை வளர்க்கிற ஒரு முக்கியமான நாசர். அதே மாதிரி ராமசாமி, அதே மாதிரி சண்முகராஜ், அதே மாதிரி சேதுபதி, இவங்களே நாடகத்துக்குள்ள இருந்து சினிமாவுக்கு வந்தாங்க. ஆனா நாடகத்தை மறக்காதான். பசுபதி பசுபதிதானே, அவங்கள நாடகத்திலிருந்து ஊத்துப்பட்ட ரயில். அப்ப இந்த நீங்க சொன்னீங்க இப்ப பண்பாடு கலக்கிறது பண்பாடை வாழ வைக்க முடியும். சினிமாங்கிற ஒரு விஷயத்தோட நாடகம் கலக்கிறது அது எப்படி சீரழிக்கு? நல்ல கேள்வி. பண்பாடு என்றது எது? நல்ல விஷயங்களான பண்பாடு தான் பண்பாடு. கெட்ட விஷயங்கள் பண்பாடு எடுக்கிறது என்னங்க? சினிமாவே கெட்ட விஷயம் இல்ல, சினிமா நல்லது மட்டும் கெட்டது போகும். நல்லது கலக்கும், கெட்டது போகும். இல்ல எதையும் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொன்றுக்கும் நல்லது இருக்கும், கெட்டது. நாடகம் எடுத்தாலும் இருக்குது, சினிமா எடுத்தாலும், நீங்களும் எடுத்தாலும் இருக்கு, என்னெல்லாம் எடுத்தது. எது கலக்க வேணும்? நல்லது நல்லதுதான் கலக்கும். ஆனா ஒரு பாவனை காட்டும், பிள்ளையாவது கலந்தது போல கலந்து பெரிய ஒரு பாவனை காட்டும். ஆனா அதை வத்தி போகுது, நல்லது நிற்கும். சமூகம் தெரியும், சமூகத்துக்கு தெரியும் எதை பிடிக்கணும், எதை போடுவாங்க. இப்ப சமூகத்துக்கு ஒரு கருத்தை சொல்றதுக்கு நிறைய வகைகள் இருக்கு. இப்ப இயல்ல ஒரு கட்டுரை எழுதி, ஒரு விமர்சன கட்டுரை எழுதலாம், ஒரு பேச்சு செய்யலாம். நாடகங்கிறது எந்த அளவுல அதை உயிர்ப்போட கொண்டு போய் சேர்க்குது சமூகத்துக்கு? ஒரு நாடகத்துல பல வகை இருக்கு. எந்த வடிவத்தை கையாண்டு எங்க போகணும்ன்றது நாடகம் சொல்லுது. வீதி நாடகம், வீதி நாடகம் நாங்கள் சொல்ற பிரம்மாண்டமான நாடகத்துக்குள்ள கிடையாது. ஆனால் அன்றாட பிரச்சனையை சொல்றதுக்கு அதை போல பவர்ஃபுல்லான வடிவம் கிடையாது. இன்னொரு நாடகம் அலஸ்டாப்பா கண்டுபிடிச்ச நாடகம் இன்விசிபிள் தியேட்டர் வெளிப்பட்டு மறைந்து விற்கும் அரங்கு. என்ன நாங்கள் செய்யலை, இலங்கையில் ஒன்றும் செய்ய பார்த்துருந்தாங்க. உதாரணமாக இந்த எங்களுக்கு முன்னாலும் ஹோட்டல், அந்த ஹோட்டலில் ஒரு வடையை 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியும். அதான் எக்ஸ்போசர் ஆகும், வெளியில் சொல்லணும். என்ன செய்வீங்க? நாங்கள் 4 பேரும் நாடகக்காரர்கள் பிளான் பண்ணி தான் வீட்டு வைக்காமல் ஆர்டர் பண்ணி வந்தோடனே நான் அந்த விடையை சாப்பிட்டு உங்களோட கதை இதுக்கு 300 ரூபா கொடுக்கலாமான்னு சொல்லி அது அங்கன்னு சொல்லுவார். கொடுக்கட்டா என்ன கொடுக்க வந்தேன் டேஸ்ட் தான் இருக்கு. ஒரு ஆகியமே எங்களுக்கு வேறு. இந்த க்ரௌடுகள்லாம் சுற்றி பார்க்குறோம். அந்த நடிப்பின் திறனால் நாங்கள் வளர்த்து கொண்டு எங்களை கேஷியர்கிட்ட போயிட்டோம். இதை எப்படி முன்பா தரலாம்னு ஆகி பண்ணோம். அவங்க கோவம் வந்து போலீஸுக்கு போகும், குழப்படி பண்ணுறாங்க. போலீஸ் வேறு எங்களை கொண்டு போகும். நடந்தது நாடகம்னாலும் ஒருத்தருக்கு தெரியும். தெரிச்சு விடுறது மறைந்து நிற்கும் அரங்கு. துணி இருக்கா நமக்கு போடுறது? போலீஸ்கிட்ட போகிறதுக்கு துணி போலீஸுக்கு போனாங்க சொல்லி போடுவாங்க. நாங்கள் நாடகம் போடுறாங்கன்னு சொல்லி விஷயத்தை விளங்கப்படுத்தி அவங்க தப்பிடுவாங்க. அதில் கூட சொல்லிப்பட வருவாங்க. நாங்கள் ஒரு நாடகம் செய்ய போகிறோம், மந்திராங்க அந்த பிறகு பிடிக்க போலீஸுக்கு சப்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்கும். அதை கண்டுபிடிக்கும். இப்போ இதெல்லாம் இந்த நாடகம் யார் அங்கே இருக்க மக்கள் பார்க்கறதுக்காக மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க கையாளுற பல்வேறு வடிவம். இப்படி நாங்கள் இன்னும் ஒரு வடிவம், இப்படி பல வடிவங்கள் இருக்கின்ற நாடகம். இப்போ தனியாக மேடையில் பார்க்குறது தான் நாடகம். மேடையில் பார்க்குறா நாடகம், ரோட்டில் பார்க்குறது நாடகம். நாடகத்துக்கு என்ன ஒரு வடிவம் நடிக்கிறது, அவ்வளோ தரிசனம். இப்போ நாங்கள் நீங்களும் பேசிக்கொண்டிருக்க நாடகம் தான். ஒரு மேடையில் நாங்கள் இருக்கிறவங்க வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். தியேட்டர் ஒரு ஃபார்ம் ஆஃப் தியேட்டர். அப்போ இப்போ ராவணேசன் என்னன்னு சொல்ல முடியாது. உங்களோட அந்த இது அது ஒரு கூத்து வகை. ராவணேசன் போனால் அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயம். ராவணேசனுடைய வாழ்க்கையோட கடந்து விட்டோம். நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1960 படித்தேன். அது வந்து 1960 எனக்கு வயது 80. 60 படித்தேன். எனக்கு அப்போ 19 வயது. 20 வயதாக இருக்கும்போது அந்த ராவணேசன் நாடகத்தை ராவணனாக நடித்தேன். எழுதுனே நான்
பேராசிரியர் வித்யானந்த் தான் என்னை கண்டுபிடித்தாரு. அவரும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களும் கைது பண்ணி நான் அந்த நாடகத்தை எடுத்து அந்த சின்ன வயதை எடுத்து கொடுக்காம வித்தியாலமான நாடகமாக எடுத்தாங்க. அது ராவணன் கண்டு. அது ராவணன் யாருன்னு சொன்னால் தமிழ் நாட்டை ஆண்ட பெரிய அரசு, இந்த இலங்கை ஆண்ட தமிழ் அரசு, இலங்கை ஆண்ட தமிழ் அப்படிதான் போர்ட்ரே பண்ணிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நான் அந்த நாடகத்தில் 40 வருஷமே கேட்டுலாம் படிச்சுட்டு நான் பல்வேறு விஷயங்களை சேர்த்து ராவணன் ஒரு ட்ராஜிக் ஹீரோ, அதாவது ஒரு தும்பியன் நாயகன். தும்பியன் நாயகன் தான் எல்லா நல்ல குணங்களும் இருந்தும் தன்னுடைய சின்ன குணத்தால் தன்னை வீழ்ச்சி தானே இருக்கும். அவருக்கு துக்கம் அடடா இவ்வளவு இந்தியவன் செத்துத்தானே, துக்கத்தை ஏற்படுத்த நாயகன் ஆவார். அவனுக்கு தெரியும் தான் சாக போகணும், சண்டையை விட தும்பியன். 2010 அந்த நாடகம் தயாரிக்கும் போது நான் 2010 இந்த எங்களோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும். 2010 போருக்கு எதிராக யுத்தம் வேண்டாம் என்று மண்டபத்திற்கு குரல் எடுத்தார். அவனை சொல்லி சண்டை போயிட்டான். ஏன் இந்த மகன் இவங்க சண்டைக்கு போடுறீங்க, விடமாட்டேன் என்ற மகன். அவன் சொன்னா எந்த மகன் அந்த போராட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2014 அந்த நாடகம் தயாரிக்கும் போது இந்திரஜித்தை ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் விருப்பம் இல்லாமல் கணக்கு போர் பரி விருப்பம் இல்லை, யுத்தம் வருகிறது. கடைசியா நான் அந்த நாடகத்தை அண்மையில் போட்டேன். 2018 நான் தான் நடித்தேன் அந்த நாடகம். அப்போ எனக்கு வயது 78. ராவணன் நாங்கள் ஒரு வயது போன ஆளாக ஒரு ரிஷியாக எல்லாத்தையும் அடைஞ்சிருந்தாங்க. ஒரு இளம் பிராமனை எதிர்கொள்கின்ற வயது முதிர்ந்த கிழவனாக காட்டும். நான் தான் நடிச்சிருந்தேன். காலந்தோறும் ராவணன் என்ன செய்யுது, மாறிக்கொண்டு வருகிறது. கூத்துத்தான், ஆனால் கூத்தை எடுத்து நவீன நாடகமாகிறது. மியூசிக், புதிய மியூசிக், புதிய நடிப்பு, புதிய காஸ்டியூம், புதிய லைட்டிங், ஒரு நியூ தியேட்டர் பார்க்குற மாதிரி உங்களுக்கு. இப்ப ராவணன்கிறது ஒரு கதாபாத்திரம் தான். இப்ப கம்பனும் அதை ஒரு ஆள்கிட்ட இருந்து மாற்றிடும். இப்ப நீங்களே அதை வந்து ஒரு போர் நேரத்துல ஒரு மாதிரி ரிஷி மாதிரி, அப்ப இதுதான் நாடகமா? ஒரு கருவை வச்சுக்கொண்டு அதை வித்தியாசம். கலைஞர்களுக்கு நல்ல சுதந்திரம் இருக்கு, அவங்க எப்படி கற்பனை பண்ணுவாங்க. நீங்க ராமனை உயர்த்தி சொல்றாக்கள் இருக்குது, ராமனை குறைச்சி விடுறாக்கள், ஏன் வாலியை ராமனுடைய கேள்வி கேட்டு ராமனை துளைச்சிருக்கிறார்கள். பாண்டவர்கள் பக்கம் நியாயமா, துரியோதன் பக்கம் நியாயமான்னு ஆகிய பண்ணி துரியோதன் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது. சட்டப்படி பாண்டவர்களுக்கு உரிமை இருக்க இல்லை, அது கண்ணனுடைய சூழ்ச்சியால பாண்டவர்கள் வென்றார்கள் சொல்கிறார்கள் இருக்கு. இன்டர்பிரேஷன், அதாவது வியாக்கியானம், எந்த இலக்கியத்தையும் எந்த விஷயத்தையும் வித்தியாசமா வியாக்கியானிக்கிற தன்மை வந்து இருக்கு. அதுதான் கிரிட்டிக்கல் ஸ்டடின்னு சொல்றோம், விமர்சன ரீதியான பார்வை. இப்ப ஒரு காலத்துல இப்ப ராமன் வந்து சீதையை தீக்குளிக்க அனுப்புனது, அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப விமர்சிக்கிறது கூட நிறைய நாடகம் மாதிரியா வந்திருக்கு. அகலிகை அவன் கல்லாகியை கூட அவன் கல்லாக்கி அப்புறம் அகலிகையே கோவிச்சிருக்கான். இப்படியா ராமன் செய்தான்னு சொல்லி அப்படியான கதைகள்லாம் இப்ப அது ரசனைத்தன்மை கொண்டதா இருக்கனால தான் சாதாரண மனுஷங்கிட்டையும் ஒரு ஒரு பிரச்சாரமா சொல்றதை விட ஒரு நாடகமா சொன்னா அது இன்னும் அவங்களுக்கு விளங்குது. ஒரு கதையை நாங்க ரசிக்கிறோம் விகாசம். எங்களோட பிரச்சனை அங்க இருக்கலாம் ரசிக்கணும். நீங்கள் உங்களை அந்த படத்துல கண்டாதான் நீங்கள் படத்தை ரசிக்கணும். அதான் கலை. உங்களுடைய உணர்ச்சி அங்க வரும். நாடகத்துல உங்களை காட்டுறாங்க, உங்களை சின்னத்தனங்களை, மனிதனுடைய சின்னத்தனங்களை, நம்மளுடைய பிரிதனங்களை, மனிதனுடைய போராட்டங்களை, மனிதனுடைய பிள்ளைகளை நாடகம் ஒட்டி கொள்றாங்க. இப்ப நாடக கல்வியை வந்து கற்பிக்கிறதுங்கிறத தாண்டி அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு பொறுப்போட நாமளே அந்த கலையை எடுத்து நம்ம படிக்கிறது சம்பந்தமா தானே இருக்கு. இப்ப பாடசாலை கற்பித்தானே வேணும். அப்ப கற்பிக்கிற முறை ஒண்ணுங்கிட்ட வந்துட்டு அதை பொறுப்பாக எடுத்து அதை நீங்களாகவே மாறுறது ஆறு காட்டுகையில் இருக்கு, உங்களோட கையில் இருக்கு. கற்பிக்கும் பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் அதை உள்வாங்கி அதாவது மாறி மாற பொறுப்பா மாணவர்களுக்கு. அப்படியான மாணவர்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்களாக ஆசிரியர்கள் பொறுப்பான ஒரு ஆசிரியர் பணி பெரிய பணி. நான் மிகச்சிறந்த ஆசிரியர்களை கண்டிருக்கேன். வாழ்க்கையே படிப்பிக்கிறேன், மாணவர்களை உருவாக்குது. அதான் ஆசிரியர். இன்றைய ஆசிரியர் பலரிடம் அதை டியூஷன் ஸ்டார்ட் பண்ண அப்படி படிப்பிக்கிறேன், மாணவர்களை உருவாக்குறது.
அப்போ இப்ப எனக்கு கடைசியா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நாடகத்துல அடுத்த வடிவம் என்னவா இருக்கும்? இது ஒரு கேள்வியாண்டு கேள்வி இல்லை, நீங்கள் கேள்வி நல்ல கேள்வி. நாடகம் என்பது இதுதான் என்று எதுவும் தெரியாது. காலந்தோறும் பல்வேறு வடிவங்களை பெற்றுகிறது. ஒவ்வொரு பண்பாட்டுக்கும் ஒரு நாடகம் இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ளேயே பல்வேறு மாற்றங்கள் வந்து பண்பாட்டுகளே மாற்றம் சொன்னேனே. முதல் நாடகம் என்றால் ஆரம்பம், வளர்ச்சி, உச்சம், முடிவு இப்படி இருக்க வேணும். பாத்திரம் பெற வேணும், பாத்திரம் பெற வேணும். இன்றைய நாடகங்கள் பலது அப்செட் ஆரம்பம், வளர்ச்சி, உச்சம் இல்லை, பாத்திரமே இல்லை. ஆள் 1, ஆள் 2, ஆள் 3 அதுக்கு அங்கால போய் ஆட்சியை செய்யறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, பெர்ஃபார்மன்ஸா செய்யறாங்க. அதே நாடகம் தான். அப்ப நாடகத்தின் வடிவம் காலந்தோறும் மாறிக்கொண்டு எந்த சமூகமும் எந்த வடிவத்திலேயே கட்டுப்பட்டு கொண்டு வாழாது. அது தனக்கென வடிவங்களை கண்டுபிடித்துக் கொண்டே போகும். அதான் வரலாற்று இயங்கியல் இல்லையா? இப்ப நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய காலத்துல கம்ப்யூட்டரும் தெரியாது, கணனியும் தெரியாது, ஐபோனும் தெரியாது, ஐபேடும் தெரியாது. உங்களோட காலத்துல நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட். We are learning from you. உங்கள்கிட்ட படிக்கிறேன் நான். ஆனால் மறந்துடக்கூடாது, நீங்கள் தலையாக்கள தோளுக்கு மேல் நிற்கிறீங்க. உங்களோட கால் எங்க ஊண்டி இருக்குது, எங்களோட தோளுக்கு என்ன. எங்களோட தோல் இல்லாட்டால் உங்களுக்கு தூரப்பாத வர கீழாண்டிப்பீங்க. அப்ப நீங்கள் எங்களிடம் இருந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். புதிதாக பார்த்து புதிய புதிய விஷயங்களை உருவாக்க வேண்டும். அதுதான் உங்களோட தலைமுறையும் பதிவு. இவர்களை தட்டிவிடக்கூடாது. இவர்களும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னோட கூட பார்க்கிறாங்கன்றது இவங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வுல தான், இந்த உறவுல தான் பழைய தலைமுறையும் இளம் தலைமுறையும் சந்திச்சு கொண்ட உறவுல தான் எதிர்கால தலைமுறை தான். அப்படின்னா புதுமையும் இருக்கணும், பழைய விஷயங்களும் விட்டுட்டு போகணும். பழைய விஷயம் பழையதின் முற்போக்கான அம்சம். எப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு அவங்க சொல்லலாம், நெருப்பை எடுத்துக்கணும். நெருப்பு சுற்றிய நெருப்பு சாம்பல். சாம்பலா மரபு, நெருப்பா மரபு. மரபுன்னா ட்ரெடிஷன். எங்களுடைய மரபு இதுதான் சொல்லுகிறோம். நெருப்பு சாம்பல், நெருப்ப சாம்பல், நெருப்பு. நாங்க எதை சாம்பல் மரபு சொல்றேன்? சாம்பல். எல்லா அலங்காரங்களையும் பண்ணிக்கணும், இதுதான் மரபு சொல்றேன். ஆனா மரபு என்ன? மனிதன் மதித்தல், மனிதன் சமத்துவம் வைத்தல், உதவுதல், கொடுமை கண்டு பொங்கிகள், இதுதான் எங்களோட மரபு. அதான் நெருப்பு. அதை விட்டு போட்டு ஆபரணங்களை அணிந்து கொண்டு மரபு சரியான பார்வை எங்களிடம் இல்லை. அதை தாண்டி இப்ப புது தொழில்நுட்ப வளர்ச்சி நாடகத்துல இப்ப எப்படின்னா ஒரு படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம், இப்ப போன்ல பார்க்கலாம். நாடகத்தை அந்த மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போறது அதுல இப்ப வந்துட்டு இப்ப நிறைய பேர் நாடகத்தை வீடியோ பண்ணி போட்டு சீரியல் போட்டு காட்டுறோம். அப்ப 100 பேருக்கு போற நாடகம் படாருந்தாப்புல ஒரு 500 பேரும் அணுகுகிறாங்க, 1000 பேர் அணுகுது. தொழில்நுட்பங்கள் நாடகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவைகள் ஒரு வித வளர்ச்சியை நாடகத்துக்கு கொடுக்கும். அது கண்ணுக்கு நான் காட்டுறேன். நானவனுடைய நாடகங்கள் பல பேர் தொழில்நுட்பத்தில் போட்டு வெளிநாடுகள் எல்லாம் கூட காட்டி கொடுக்க. இவ்வளவுதான் இப்ப கேட்கணும்னு நினைச்ச எனக்கு இருந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கேன். நான் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அதை சொல்ல இன்னொரு கேள்வி வந்தது, அந்த மாதிரி இருந்தது. நன்றி. இதுதான் எனக்கு பிடிக்குது. நீங்க கேள்வி சொல்ல உங்களுக்கு இன்னொன்று வருது. இதுதான் அந்த சிந்தனை வளர்ச்சி. இந்த ரெசிப்ரோக்கல்ல கொடுக்கலும் எடுத்தலுமான அதுல தான் சிந்தனை வளரும். அது மாதிரி நாடகமும் வளர வேண்டு நம்பி வந்ததுக்கு நன்றி ஐயா. நேர்காணல். வணக்கம், நன்றி.